ஹலோ எவ்ரிவான். போன வாரம் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் யூபிஎஸ் அப்படின்னா யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். ஏற்கனவே என்பிஎஸ்னு ஒரு ஸ்கீம் ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு மேலே இது யூபிஎஸ்னு ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இந்த யூபிஎஸ் ஸ்கீமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 25 வருஷம் கண்டினியூஸாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவருடைய லாஸ்ட் 12 மந்தோடைய பேசிக்கோடைய ஆவரேஜ் எடுத்து அதோடைய 50% வந்து பென்ஷனாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ் அந்த டிஏ இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிஏவோ அதுவும் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அஷார்ட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு இன்னொன்று இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படின்னா 10 இயர்ஸ் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பென்ஷன் இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 10,000 வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த கிரேட் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் டிஏங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்குது. இயர்லி வந்து ட்வைஸ் வந்து அந்த டிஏ வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே என்பிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இந்த யூபிஎஸ் எதுக்கு, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வருஷம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் 3 ஸ்டேட்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது காரணமாக கூட இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா என்பிஎஸ்ல வந்து கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாயோடைய கான்ட்ரிபியூஷனும் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இதில் 10% அதுவும் 10%. கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் 10%, எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். ஆனால் இதே வந்து யூபிஎஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் யூபிஎஸ்ல 10% இருக்குன்னா கவர்மெண்டோட 18.2550 எவ்வளவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். யூபிஎஸ்ல இன்னொரு அடிஷனல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் வந்து என்பிஎஸ் தான் அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகும் இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கும். அண்ட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த யூபிஎஸ்ங்கிறது இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வருங்கிறனால இப்போ சம்மன் ஃபீல்ஸ் தட் எனக்கு வந்து ஆல்ரெடி என்பிஎஸ்ல இருக்கிறவங்க வந்து எனக்கு இதில் பெனிஃபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து யூபிஎஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஃபீல் நீங்கள் வந்து கேல்குலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் வந்து பேசிக் சேலரியை வச்சு எவ்வளோ பென்ஷன் வரும், இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்து ஒரு கம்பேரிசன் பண்ணி இதில் யூபிஎஸ் அதிகமாக வருதுன்னா அவங்க யூபிஎஸ்க்கு மாறிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே பார்த்தோம்னா இது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஆனால் நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்போசிஷன் வந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு எதுப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த ஓபிஎஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க நினைக்கிற ஓபிஎஸ் இல்லை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து 2004 வரைக்கும் இருந்துச்சு. 2004க்கு அப்புறமேட்டு தான் இந்த என்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்று அப்போ இருந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஓபிஎஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒன்றும் இல்லை, அதுவும் வந்து பென்ஷன் ஸ்கீம். அதனால் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும், எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கவே இருக்காது. ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக தெரியும். ஃபார் மோர் சச் இன்ஃபர்மேஷன் ஸ்டே டியூன்ட் டு மை யூடியூப் சேனல். இஸ் டீப். தேங்க்யூ. பை.